யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 71வது பக்கத்தில் இருக்கிறது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாரத்தில் நான் திங்கக்கிழமை என் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தை ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. என்னோடு கூட ஆண்டவர் பேசினார் இந்த வார்த்தையில். அந்த வசனத்தில் கடைசி வார்த்தை, மோசே ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி எங்கே கொண்டு வந்தானா? தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் கூட்டி கொண்டு வந்தான். ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆடுகளை தேவ பர்வதம் வரைக்கும் அழைச்சிட்டு வர்றது தான் பாஸ்டருடைய வேலை. ராமன் சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு பாஸ்டர் சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர் என்ன செய்யணும்னா, குட்டி ஆடோ பெரிய ஆடோ, ஆட்டுக்குட்டியோ ஆடோ, ஏன்னா இந்த ஆடுகளை எங்கே வரைக்கும் கொண்டு வரணும்னா தேவன் இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு வர வேண்டும். இன்னும் இப்படி சொல்லுகிறேன், தேவனோடு உங்களை இணைக்க வேண்டும். என்ன, அதுதான் நம்ம வேலை. இயேசுவை பற்றி வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு பெரிய பாஸ்டர். என்ன, பேதுருட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா பேதுரு சொல்லுவார், அவர் பிரதான மேய்ப்பர். சாதாரண மேய்ப்பர் கிடையாது. எப்படிப்பட்ட மேய்ப்பர்? பிரதான மேய்ப்பர். எல்லா பாஸ்டரை காட்டிலும் பெரிய பாஸ்டர் அவர் தான். அவர் என்ன செய்கிறாரு? ஜனங்களை தேவன் இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கூட்டி கொண்டு வருகிறார். நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் என்றால், தேவ பர்வதமாகிய ஓரேப் பர்வதம் அப்படி என்று பேச போகிறேன். இதில் 3 நபர்களை குறித்து நான் பேச போகிறேன். முதலாவது மோசே, 2வது இஸ்ரவேல் ஜனங்கள், 3வது எலியா தீர்க்கதரிசி. இந்த 3 நபர்களும் ஓரேப் பர்வதத்திலே சில மாற்றங்களை அனுபவித்தார்கள். கவனியுங்கள். ஓரேப் என்றால் அர்த்தம் என்னன்னு சொல்லுகிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓரேப் என்றால் வீணான நிலம். எங்க சொல்லுங்க? வேஸ்டான நிலம், ட்ரை பிளேஸ், காய்ந்து போன நிலம், ஒரு முள் செடியும் வளர வாய்ப்பே இல்லாத நிலம். அப்படிப்பட்ட ஓரேப் பர்வதத்துக்கு மோசே போனானா. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல வீணான சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை இப்படி சொல்றேன், வேஸ்டான நேரமா இருக்கலாம், ட்ரையான சூழ்நிலையா இருக்கலாம், வறண்டு போன சூழ்நிலையா இருக்கலாம். இந்த வறண்டு போன சூழ்நிலையை வளமாக்கும் தேவன் ஓரேப் பர்வதத்தில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஓரேப் பர்வதம் எதை காட்டுகிறது? அந்த 2வது வசனத்தில் பாருங்கள். தேவ பர்வதமாய் ஓரேப் மட்டும் வந்தான். 2வது வசனம் என்ன போட்டிருக்கிறது? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு, கவனியுங்கள், வெறுமையான சூழ்நிலையிலே தேவன் உங்களை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஃபீல் பண்றீங்களோ, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாகி விட்டது, வறண்டு போய் விட்டது, யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல அந்த வார்த்தை அருமையா போட்டிருக்கு தமிழ்ல. அங்கே, எங்கே? வெறுமையான இடத்திலே, வேஸ்டான நிலத்திலே கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனுக்கு தரிசனமானார். ஓரேப் என்றால் இது கர்த்தர் உங்களை சந்திக்கும் நேரம், கர்த்தர் உங்களை சந்திக்கும் இடம். இன்னைக்கு யாராயிலும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் இப்படி சொல்றேன், யாராயிலும் நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா? உங்க மணி பர்ஸ் காலியா இருக்குதா? உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் வெறுமையா இருக்கிறதா? இல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ட்ரையா இருக்கிறேன். கவனிங்க, இங்க மோசே 40 வருஷம் அவன் மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு நாள் கூட இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. வசனம் சொல்லுது, அவன் வனாந்தரத்தின் பின்பகுதியிலே ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்து. கவனிங்களேன், வாழ்க்கையில எல்லாருக்கும் நன்றாகவே இருக்கும், எல்லா நேரமும் நன்றாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கைக்கு இன்னொரு பக்கமும் உண்டு. ஏன்னா காயினுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது மாதிரி வாழ்க்கைக்கு இன்னொரு பக்கம் உண்டு. இந்த ஆடுகளுக்கு தண்ணீர்கள் கிடைத்த நாட்கள் உண்டு. இந்த ஆறுகளுக்கு, வனாந்தரத்திலே ஆறுகள் உண்டான நாட்கள் உண்டு. ஆனால் இந்த ஆறுகளுக்கு இப்பொழுது தண்ணீர் இல்லை, எதுவும் இல்லை, வறண்ட சூழ்நிலை. வறண்ட நேரத்திலே வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தரிசனமானார்.
என்னைக்கெல்லாம் நாம வறண்டு போகிறோமோ, இல்லாமல் போகிறோமோ, அந்த நேரத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக தரிசனமாக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். இந்த மாதம் வாக்குத்தத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் திருப்தி அடைந்து, ஏன்னா 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. வறண்டு போன சூழ்நிலை. அந்த வறண்டு போன சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த கால வேளையில நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், வறண்ட சூழ்நிலை மாறும் இடம் இந்த நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உங்க அனுபவத்துல, ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன், எங்களுக்கு எல்லாமே இருந்தது, வாழ்ந்து கெட்ட குடும்பம்னா அது எங்க குடும்பம் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அங்கே கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். அங்கே உங்களுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை பாருங்கள். அவன் 2வது வசனத்திலே, அங்கே கர்த்தர் தரிசனமானார். அடுத்து, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடியை அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகவில்லை. கவனிங்க, அங்க தீ பிடிச்சி எரியுதுங்க. அந்த முட்செடி தீ பிடிச்சி எரிஞ்சா செடி கருகி போக வேண்டும், வெந்து போக வேண்டும். ஆனால் வெந்து போகவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் என்னதை பார்ப்பேன்? இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஓரேப் என்றால் உலகம் சொல்லும் வறண்ட சூழ்நிலை, காலம் கெட்டு போய் விட்டது அப்படி என்று சொல்லலாம், அல்லது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மால சொல்ல முடியும், வறண்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், மோசே, இந்த அற்புத காட்சியை நான் இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன். இது வேணா உலகத்துக்கு அது வேஸ்டான சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் இது எங்களுக்கோ இது ஒரு மார்வல், கர்த்தர் காட்டுகிற அற்புதம். உலகம் சொல்லும் அந்த அக்னி பக்கத்துல போகாத, வெந்து போயிடும். ஆனா இவனோ என்ன செய்கிறான்? நான் அதற்கு கிட்ட போய் பார்ப்பேன், இது அற்புத காட்சி. நீங்க கடந்த கால வாழ்க்கையை திங்க் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இருந்த சூழ்நிலையில வேற யாராகிலும் இருந்திருந்தா மரித்து போய் இருப்பார்கள், தூக்கு போட்டு செத்துருப்பான் என்ன. ஆனா கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார் அப்படின்னா அது அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் வந்தது, வனாந்தர அனுபவம் வந்தது, எதுவும் இல்லை என்ற சூழ்நிலை வந்த போதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஓரேப் என்றால் அடுத்து என்னன்னு சொல்லுகிறேன், கவனிங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் உன்னை பார்க்கிற இடம் தான் ஓரேப். கர்த்தர் உங்களை பார்க்கிற இடம். நீங்க கர்த்தரை பார்க்கிற இடத்தை விட கர்த்தர் உங்களை பார்க்கிற இடம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பார்ப்பாராக. இந்த கால வேளையிலே, இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் பார்த்தார். அடுத்து 4வது வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? மோசே முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரா? மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். கவனிங்க, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இடம். ஓரேப் என்றால் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இடம். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இந்த கால வேளையில் கவனிக்கணும். 40 வருஷம் அந்த இடத்த சுத்தி வந்திருக்கிறான், அது வரைக்கும் பார்க்கல. ஆனா இப்போ வாழ்க்கையின் பின்பக்கத்தின் வழியாய் வருகிறான். வந்தால் அங்கே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். 2வது, ஓரேப்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவனுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், அடையாளங்களை தருகிறார், அவனை விடுவிக்க, ஜனங்களை விடுவிக்க அவனை அனுப்புகிறார். ஓ ஓ ஓ க்ளோரி. சரி, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை பாருங்கள். ஓரேப் என்றால் என்னன்னு சொல்லுகிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. கவனிங்களேன், ஓரேப் என்றால் உங்களை மட்டும் ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க, உங்க ஜனங்களையும் ஆண்டவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்ப்பார், உங்க குடும்பத்தையும் பார்ப்பார், நீங்க இருக்கிற நிலைமையை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனையை, கூக்குரலை நான் கண்டேன், அவர்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன். மோசே அந்த இடத்துக்கு வந்தபோது அவன் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. ஓரேப்புக்கு வந்த உடனே அவன் வாழ்வு மாறினது, அவனுடைய நோக்கம் மாறினது. மோசையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோசே முதலாவது யாருன்னா, நான் அதை சொல்றேன், கவனிங்க. மோசே பார்வோனுடைய பேரன். அடுத்து ராஜாவாகிறதற்கு எல்லா தகுதி இருந்தது, ராஜா வீட்டு பேரன் அவன், அவனுடைய மகளுடைய வளர்ப்பு மகன். சரியா? இப்படிப்பட்ட அந்த பையன் 40 வருஷமா ஆண்டவருடைய பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறான். சரி, கவனிங்க, இதே பாருங்க.
பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறான். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்தது. 40 வருஷம் கழிச்சு வசனம் சொல்லுது, ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போனானா கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஒருத்தனை கொன்று விட்டான். கொன்ன செய்தி எல்லா இடத்துக்கும் பரவிருச்சு. உடனே இந்த மோசே நினைச்சான், அவ்வளோதான், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஓடிடுவோம்னு சொல்லி மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஓடி போகும்போது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் சில பெண்மணிகள். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த பெண்களுக்கு தண்ணீர் காட்டினானாம். வசனம் சொல்லுது, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு தண்ணி காட்டிட்டாங்க. முதல்ல இவர் ஆடுக்கு தண்ணி காட்டினாரு. அப்புறம் அவங்க அப்பா சொன்னார், ஏன் அந்த மனுஷனை விட்டீங்க, அவனுக்கு நம்ம தண்ணி காட்டிடுவோம்னு சொல்லி 40 வருஷம் தண்ணி காட்டி அவனை வாழ்க்கையவே சோழியை முடிச்சிட்டாங்க. 40 வருஷம் அமைதியாக இருக்கார். சில ஆண்கள் சிரிக்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர் தண்ணியை காட்டிட்டாங்க எனக்கும். கவனிங்க, 40 வருடம் வாழ்க்கையே முடிந்து விட்டது. ஆனால் 40 வருடம் முடிவிலே கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை அழைத்தார், அடையாளங்களை கொடுத்தார். இது எல்லாம் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஓரேப்பிலே நடந்தது. நீங்கள் இன்னைக்கு காலை வேளையில் உங்கள் அனுபவம் ஓரே போன்ற அனுபவமாக இருக்கலாம், வறண்ட சூழ்நிலையாக இருக்கலாம், வெறுமையான அனுபவமாக இருக்கலாம். ஒன்றுமே இல்லையே, இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ்க்கையின் மறுபக்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். பக்கம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு பாஸ்டர், அடுத்த பக்கமோ எனக்கு அழுகை, வேதனை, கண்ணீர். பிரசங்கியை கேட்டால் பிரசங்கியை சொல்லுவான், சிரிக்க ஒரு காலம் உண்டு, ஆளுக ஒரு காலம் உண்டு. ஏன்னா கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. இப்போ 2வது காலத்துக்கு வந்துட்டான் மோசே. அவ்வளோதான் ஆண்டவரே, வாழ்க்கையின் பின்பக்கத்தின் வழியாய் நான் ஓட்டி கொண்டு வந்தால் என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறான். கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். ஓரேப்பிலே கர்த்தர் உனக்கு ஒரு மிஷன் வச்சிருக்கிறார். கவனிங்க, இந்த கால வேளையில் இப்படி உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கு கர்த்தர் தருகிற மிஷனின் அனுபவமாக இருப்பதாக. ஆண்டவர் அவனை அழைக்கிறார். மோசே வா, நானும் நீயும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். மோசே சொல்கிறான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், வேற யாரை வேணாலும் அனுப்போம், என்னை அனுப்பாதிரும். ஓரேப்பிலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே எலியா தீர்க்கதரிசி ஓரேப்பின் அனுபவத்திற்குள்ளே வருகிறார். இந்த எலியா தீர்க்கதரிசியை கவனிங்கள். அந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக நான் சொல்கிறத கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி அநேகரை கொன்று போட்டு விட்டான். பாகால் தீர்க்கதரிசிகளிலே அநேகரை கொன்று போட்டு விட்ட உடனே இந்த ராணி நினச்சா, நாளைக்கு இன்னைக்கு இந்நேரத்தில் ஒன்றை நான் என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பயம் வந்து விட்டது. வாசிக்கலாம், நான் சொல்கிற வசனத்தை வாசியுங்கள். 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கவனிங்களேன், இந்த எலியாவுக்கு பயம் வந்து விட்டது. நாளைக்கு என்னைய ராணி கொன்றுவாளே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து சூறை செடியின் நடுவில் கிடக்கிறான். அங்கே தூதன் வந்து அவனை எழுப்பி ஆகாரம் கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார். நீ ஏன்பா இங்கே கிடக்கிற, இன்னும் நிறைய பிரயாணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆகாரம் கொடுத்த உடனே அந்த போஜனத்தின் பலத்தினால் போஜனத்தை சாப்பிட்டு எத்தனை நாள் நடந்தானா? 40 நாள் நடந்தானா. எங்கே வரைக்கும் நடந்தானா? ஓரேப் மட்டும் நடந்தானா. கவனிங்க, இன்னொருத்தனுக்கோ 40 வருஷம் வேஸ்ட்டு, இவனுக்கு 40 நாள் வேஸ்ட்டு. 40 நாளும் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, ஓரேப்பிலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் தெரியுமா? அங்கே வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? கவனிங்க, கர்த்தருடைய பர்வதம் மட்டும் வந்தாச்சு. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, வறுமையின் நேரத்தில், வருத்தத்தின் நேரத்தில், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம் என்று ஓடி வந்து எங்க உட்காந்துட்டான் தெரியுமா? ஒரு கெபிக்குள்ள போய் உட்காந்துட்டான்.
அவன் இப்போ தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனை பற்றி அவன் 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 ஆனந்த முழக்கமிட வேண்டும். ஆனால் இப்போ அவனோ வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட பார்த்து கேட்குற, இங்கே உனக்கு என்ன வேலை? அடுத்து அவன் சொல்றான் 10வது வசனத்தில், நம்மளை மாதிரியே ஆரம்பிச்சிட்டான், புலம்புறான் பாருங்களேன். அவன் சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து விட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் எப்படி இருக்கிறேன்? மீதியா இருக்கிறேன். நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். என்னப்பா செய்யற அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அவனை பாருங்க, அவன் இப்படி பண்ணிட்டான், எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், 400 பேரை கொண்டு போட்டான், தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான், உம்முடைய ஆலயத்தை இடிச்சிட்டான், என்னை ஆலயத்துக்கு வராதன்னு சொல்லிட்டான், தூரமாக்கிட்டான், மற்றவர்களே சொல்லி கொண்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னப்பா செய்ய போற? என்னையும் கொல்ல போறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்பொழுது அவர் 11 பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக எங்க நில்லு? பர்வதத்தில் நில்லு. ஓரேப் என்றால் என்ன தெரியுமா? நீங்க போய் ஓடி ஒளிகிற இடம் கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வறுமையா இருக்கிறது, வேஸ்டா இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, நான் அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தருக்கு முன்னாடி நின்று கேட்க வேண்டிய நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்று நீ கேளுப்பா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அங்கே என்ன சொல்றார்? கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. கவனிங்க, அவன் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னா பெரிய பூமி அதிர்ச்சி, காற்று எல்லாம் நடக்கிறது. அங்கே அந்த காற்றுக்குள்ளே கர்த்தர் இல்லை. அடுத்து அந்த வசனம் சொல்லுது, காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி இருந்தது, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. என்னோட இருக்கிறீங்களா? வசனத்தை கவனிங்க. 12வது வசனத்தை பாருங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு என்ன உண்டாயிற்று? அக்னி உண்டாயிற்று. இவன் நினைச்சான் மோசே டைம்ல அக்னியில வந்தாரு, இப்பயும் அக்னியில வந்துட்டாரு, கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அக்னிக்கு பின்பாக மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அந்த வசனத்தை பாருங்கள். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து நின்று கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் திரும்ப. பாருங்க, ஓரேப் என்றால் நீ சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தர் உனக்கு புதிய புதிய மிஷன் தருகிறார், வேலை தருகிற இடம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேலை இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தருக்கு முன்னாடி போய் ஓரேப் பர்வதத்தில் நில்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு தனியாக போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்கள், கர்த்தர் பேசுவார். ஒருவேளை அக்னி வரலாம், ஏன்னா பூமி எதிர்ச்சி வரலாம், காற்று வரலாம், எதுலேயும் இல்லையா, கர்த்தர் மெல்லிய சத்தத்திலே பேசுவார். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓரேப் பர்வதத்துக்கு வந்தார்கள். நீங்க அதனால அதுக்கு மேலே இருக்க மாட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 கவனிங்க. நான் சொல்றேன், இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. எகிப்திலிருந்து வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள். ஒவ்வொரு இடமா வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓரேப் பர்வதத்துக்கு கூட்டு வந்துரு. ஓரேப்னா சீனாய். என்னது சொல்லுங்க? சீனாய் பர்வதத்துக்கு இன்னொரு பேர் தான் ஓரேப். அந்த சீனாய் பர்வதம் வரைக்கும் வந்துட்டாங்க. 40 லட்சம் பேரும் வந்துட்டாங்க. இந்த 40 லட்சம் பேர்லையும் சில பேர் சொல்றாங்க, மோசே என்ன ஆண்டவர் உன்கிட்ட தான் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படி கேட்குறாங்க. உடனே மோசே சொல்றாரு, இன்னைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை கழிச்சு வந்து உங்கள்கிட்ட பேசுவார். அதே மாதிரி ஜனங்கள் தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தம் பண்ணி முடித்த உடனே வசனம் சொல்லுகிறது, அந்த மலையை சுற்றிலும் கர்த்தர் ஒரு எல்லையை நியமித்தார். இந்த எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. ஒரு மனுஷனாகிலும் மிருகமாகிலும் ஒரு மாடு கூட வரக்கூடாது. ஏன்னா நான் மேல இருந்து இறங்கி வர போறேன், நான் வந்து உங்களோடு பேச போறேன். ஐ வாண்ட் டு டாக் வித் யூ, நான் உங்க கூட பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் தூரமா தான் நிக்கணும், பக்கத்துல வந்துடாதீங்க. பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க எரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் பாளையத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, வெளியே வரல. கர்த்தரும் குறிப்பிட்ட டைம்ல இறங்கி வந்துட்டாரு. அந்த மலையில அக்கினி, புகைக்காடு, சத்தம், எக்கால சத்தம் கேட்கிறது, பயங்கர சத்தம் கேட்கிறது, பூமி அதிர்கிறது.
ஜனங்கள் எல்லாரும் நடுங்குகிறாங்க. இப்ப சொல்லிட்டாங்க, மோசே ஆண்டவர் பேச வேண்டாம், நீயே பேசு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விடுறதா இல்லை, நான் உங்க கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வைத்து பேசுகிறார். பேச பேச ஜனங்களுக்கு ஒரே நடுக்கம் பிடிக்கிறது. இனிமே நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 10 கட்டளைகளை அங்க கொடுக்கிறார். என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டளைகளை எழுதி கொடுக்க கொடுக்க சத்தம் பயங்கரமா இருக்கிறது. அந்த வசனத்தை எபிரேய நிருபக்காரன் இப்படி சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 18ஆம் வசனத்துல, அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எக்கால முழக்கம், இருள், மந்தாரம், மப்பு, அந்த நடுக்கம், அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா நீங்களோ அந்த இடத்திற்கு வரவில்லை. நீங்க இப்ப பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்கால சத்தங்கள். இப்ப ஆண்டவர் அப்படி இறங்கி வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தருளும் தூய ஆவி அப்படி பாடுறோம். பாடும்போது ஆண்டவர் அதே மாதிரி எக்கால சத்தம், பயங்கர நடுக்கம், அப்படியே மேகம் இறங்கி வருது. என்ன நடக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஓடிடுவோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட பயந்து நடுங்குகிற இடத்துக்கு வரவில்லை. நீங்க எந்த இடத்துக்கு வந்தீங்க? அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 19 பின்பகுதியை பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே தயவு செய்து நீங்க எங்களோட பேசாதீங்க, மோசே பேசினா போதும், கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 20ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை அவர்கள் சகிக்க மாட்டாதிருந்தார். மோசே கூட சொல்றான், ஈவன் மோசே ஆல்சோ, அவன் என்ன சொல்றான்? மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி எப்படி இருந்துச்சா? அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. டெரிபிள் திங். அப்படியே நடுங்குது மலையை. கர்த்தர் பேச பேச மலை நடுங்குது. ஜனங்க எல்லாம் கதறுகிறாங்க, ஆண்டவரே இனிமே நீங்க பேச வேண்டாம். அடுத்து பாருங்களேன், நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க தெரியுமா? சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரமான தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கவனிங்க, நீங்க வந்திருக்கிற ஒரே பர்வதம் எப்படிப்பட்ட ஒரே பர்வதம் தெரியுமா? அங்கே தேவன் பேச பேச ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். மோசே பயந்து நடுங்கினான், எலியா பயந்து நடுங்கினான், சால்வையை பொத்தி கொண்டு ஆண்டவரே நீர் பேசாதிரும் அப்படின்னு சொன்னான். ஆனால் நீங்களும் நானும் வந்த இடத்துல ஒரு மெல்லிய சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. கவனிங்கள், தேவன் பேசும்போது நடுங்கினார்கள். இங்கே ஒரு மெல்லிய சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சத்தமாம்? இயேசுவின் இரத்தத்தில் இருந்து வருகிற சத்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 24ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து கொண்டிருக்கிறீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். கவனிங்களேன், ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசிச்சு தெரியுமா? ஆபேலை அவங்க அண்ணன் காயின் கொலை பண்ணிட்டான். அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. காயினுடைய காணிக்கையை காட்டிலும் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் முதல்ல ஆண்டவர் உங்களை தான் அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க காணிக்கையை அங்கீகரிக்கணும். காயின் நினைச்சிட்டான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சான். கர்த்தர் காயின் அங்கீகரிக்கவே இல்லை, ஆபேலை அங்கீகரிச்சார். இதன் நிமித்தம் பொறாமை எழுந்தது. பொறாமை எழுந்து இந்த ஆபேலை கொலை பண்ணிட்டோம்னா நமக்கு போட்டி யாருமே கிடையாது. ஏன்னா 2 பேர் தான் அன்னைக்கு உலகத்திலேயே, 2 பேருக்கு தான் போட்டி. ஏன்னா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. என்ன சிரிக்கீங்க? ஆபேலுக்கும் காயினுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஆபேலை கொலை பண்ணிட்டா நாம என்ன வந்துடலாம்? காயின் மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா வசனம் சொல்லுது, ஆபேலை கொலை செய்த உடனே ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கதறினது. எப்படி கூப்பிட்டுருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, நியாயமுள்ள தேவனே, நீதியுள்ள ஆண்டவரே,
என்னுடைய சகோதரன் என்னை கொலை பண்ணிட்டான், எனக்கு நீதி செய்ய மாட்டீரா, கதறி கூப்பிட்டு இருக்கும். கவனிங்க, அங்கே தேவன் பேசுகிறார். ஓரே பர்வதத்தில் தேவன் பேசுகிறார், பூமி நடுங்குகிறது, ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இன்னொரு ரத்தம் பேசுகிறது, ஆபேலுடைய ரத்தம், நீதி செய்யுங்க ஆண்டவரே, பழி தீருங்க ஆண்டவரே, உன்னை விடாதீங்க ஆண்டவரே, கத்தி கதறி கூப்பிடுகிறது. ஆனால் இன்னொரு ரத்தம் பேசுகிறது, அது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் மெல்லிய சத்தத்திலே மெதுவாய் பேசி கொண்டு இருக்கிறது, ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே, இந்த மகனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இந்த மகளுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அது யாருடைய ரத்தம் தெரியுமா? இயேசுவின் ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலியாவின் இடத்துல அந்த அக்னி வந்தபோது தேவன் பேசவில்லை. கவனிங்க, அக்னியாய் வல்லமையாய் இடி முழக்க சத்தத்தில் எலியாவினிடத்தில் பேசவில்லை, ஒரு மெல்லிய சத்தத்திலே தேவன் பேசினாரு. சில சர்ச்சில் சொல்றாங்க அந்த மெல்லிய சத்தத்தை கேளுங்கன்னு. மெல்லிய சத்தத்தை எங்க கேட்க? ஒரு சத்தமும் கேட்க மாட்டீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. மெல்லிய சத்தம் யாருடைய சத்தம் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தின் சத்தம். அது பரலோகத்தில் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன பேசுதான்? நன்மையானவைகளை பேசுகிறதா. நீங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்காக பேசும், உங்களுக்காக பரிந்து பேசும். உங்களுக்காக யாரும் பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ரத்தம் பரிந்து பேசும். அடுத்து இந்த ஓரே பர்வதத்தை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஓரே பர்வதத்துக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பின்னாடி எறிந்து போட்டார்கள். கவனிங்கள், ஆண்டவர் இவ்வளவு வல்லமையாய் பேசினார், எக்கால முழக்கத்தோடு அவர்களோடு கூட பேசினார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பின்னாடி எறிந்து போட்டார்கள். மனம் போன போக்கிலே போனார்கள். ஓரே பர்வதத்திற்கு வந்தார்கள், கானான் தேசத்துக்கோ அவர்கள் வரவில்லை. ஆனால் நம்மையோ கர்த்தர் சீயோன் மலையினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓரேப் மட்டும் வந்த நீங்கள் கானானுக்கும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓரேப்புக்கு வந்தால் மட்டும் நீங்கள் போதாது, எங்கேயும் வரணும். சொல்லுங்க, எங்கேயும் வரணும்? கானானுக்கும் வர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஓரேப் என்றால் கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சந்திப்பதாக. ஒருவேளை இன்னைக்கு ட்ரையாக இருக்கலாம், நீங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ராஜாவுக்கு பேரனாவும் இருந்து இன்னைக்கு 40 வருஷமா ஆடுகளை மேய்த்ததுனால உனக்கு வாக்கு வல்லமை இல்லாமல் போயிருக்கலாம், திக்குவாயாயிருக்கலாம், மந்தனாவு உண்டாயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். பின்பக்கத்தை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் பின்பக்கத்தில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த ஓரே பர்வதம் உங்களோடு கூட பேசுகிற அனுபவமாக இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற பின்பகுதி கர்த்தரோடு கூட நீங்கள் நேரம் எடுத்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன என்று கேட்கிற நேரம், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளும் நேரம், கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளும் நேரம், கர்த்தருடைய சமூகத்தை பற்றி கொள்ளும் நேரம். கவனியுங்கள், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கின அந்த ஓரே பர்வதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எறிந்து போட்டார்கள். ஆனால் ஒரு இரத்தம் அமைதியாய் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எக்கால சத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வரவில்லை, அமைதியாய் பேசுகிற இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய இரத்தத்தின் சத்தத்தை நீங்கள் பின்பாக எரிந்து போட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிறீர்களா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டிய காரியம். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, கால வேளையிலே ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தும். இந்த வாரம் முழுவதும் ஓரேப்பின் அனுபவம் எங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய பர்வதத்திலே வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். கெபிக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு புதிய மிஷன் தாங்க ஆண்டவரே, புதிய விஷன் தாங்க ஆண்டவரே, புதிய ஊழியங்களை தாங்க ஆண்டவரே. திரும்பவும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பாருங்க, எலியா அதற்கப்புறம் போய் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறான்.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான், தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் சாப்டர் இதோட முடிந்து போகவில்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரே பர்வதத்திலே தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய திருக்கரம் இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தட்டும். தேவைகளை எல்லாம் சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.